எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பொங்கல் வரப்போகுது. இந்த நியூ இயரோடைய ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோ இது நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய கும்பிடு போட்டு இந்த வருஷமாவது நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிப்போம். போன வாரம் நம்ம வராததுக்கு காரணம் மணாலி ட்ரிப். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் செக் பண்ணுங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் மணாலி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இந்த வாட்டி லாங் ஃபார்மாக வராது, குட்டி குட்டி ஷார்ட்ஸாக அதில் போட போகிறோம். ஓகே, மற்ற கதெல்லாம் பேசுனது போதும். இப்போ நமக்கு பொறுப்பு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லாஸ்ட் நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோவில் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி போடவா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதுலேயே ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. ஸோ என்கிட்ட ஒன்றும் அவ்வளோ ப்ளவுஸ்லாம் கிடையாது, பட் ஒரு 5-6 இருக்குது. அண்ட் எவ்ரி திங் இஸ் புது புது டிஃப்ரெண்ட் டிசைன். ஓகே, ஸோ காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஓகே, குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த நடுவில் வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பட்டுன்னு ஒன்று ஒன்றா போகிறோம். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் கலர் க்ரீனாக இருந்தது. அதனால் பச்சை கலரில் தான் நான் இந்த ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எனக்குன்னு தைச்ச ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இதுதான். இது இப்போ பார்த்தா லைட்டாக கிரிஞ்சாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பீட்ஸ், ஆஹா சினிமாட்டிக்கில் வச்சுருக்கணும், இந்த மாதிரி பீட்ஸ் டிசைன்லாம் தெரியாது போல். இந்த பீட் ஒர்க் தான் சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ தச்சோன்னா இவ்வளோ பெரிய பீட் ஒர்க் வைப்போமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இந்த டிசைன் கொஞ்சம் அவுட் ஆஃப்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதுவுமே இப்போ போட்டால் செம க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பீட் ஒர்க் லைட்டாக கருத்த மாதிரி ஒரு ஃபீல் வென் கம்பேரிங் டு அதர்ஸ். அதெல்லாம் இன்னும் மின்னு இருக்கு. அந்த ஒரு பிங்க் அடுத்து காட்டுறேன், அதெல்லாம் மின்னு இருக்கான். இவன் கொஞ்சம் டல்லான மாதிரி ஃபீல் ஆகுறான். ஸோ எஸ், ஆனால் இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் கைஸ். அது அப்போ க்ரீன் ரொம்ப ஃபேவரட்டுங்கிறதுனால இந்த க்ரீனில் எடுத்துட்டேன். எல்லாமே சாலிட் கலர்ஸ், ஸோ தட் எந்த சாரிக்கானாலும் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு 5-6 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது. அதை வச்சு நான் எந்த பட்டு புடவையாக இருந்தாலும் கட்டிடுவேன். அண்ட் எஸ், எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸும் எங்கே வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே யாஸ்னா பிரைடல் பொட்டிக்கில் தான் நான் வாங்குவேன். அவங்களுக்கு நிறைய வாட்டி நான் வீடியோஸும் போட்டிருப்பேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் கிடையாது. நான் என்னோட கலெக்ஷன்ஸை காட்டுறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த வீடியோவே இப்படி சாரி கட்டி எனக்கு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதோட சேர்த்து அப்படியே ஆரி ஒர்க் கலெக்ஷனையும் முடிச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம கேமரா உமன் வீட்டில் இருக்கோம். அண்ட் எஸ், இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஜூம் வைங்க கேமரா உமன், அழகா இருக்கா. ஸோ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி காட்டின பிங்க் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இதுக்கு முன்னாடி காட்டின க்ரீன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வாங்கினேன். இது கூட சேர்த்து ஒரு ப்ளூ வாங்கினேன். அந்த ப்ளூ நான் அடுத்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெட்டாக வைக்கணும்னு கேமரா உமன் என்கிட்ட சொன்னாங்க. பட் ஆனாலும் அந்த கடையில் போனோடனே எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிதா, அதனால் மாற்றியாச்சு. அதனால் நான் ப்ளூ நெட்டாக தச்சிருக்கேன் கைஸ். இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வச்சு தச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுதான் இதோட பேக் டிசைனுமே. கைக்கு நெட்டு வைக்கணும்னு நினச்சேன், கடைசியில் முதுகுக்கு நெட்டு வச்சேன். பட் ஆனால் டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்பயோ போன இயரே வாங்கி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் ஸ்டில் சாலிட் கலர்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். காஸ்டியூம் சேஞ்ச். ஸோ இந்த கேரளா சாரி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இந்த ப்ளூ கலர். கேமரா உமன் நமக்கு நெட் வச்சு தைக்க சொல்லி நான் ஃபர்ஸ்ட் தச்ச நெட் ப்ளவுஸ் இது. இல்லை இருல பர்ஃபார்மன்ஸ் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா? ஸோ இது நெட் ப்ளவுஸ், பின்னாடி நெட்டு முன்னாடி நெட்டு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அப்போ நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து பின்னாடி போ கிட்ட வர அப்போ இது பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து பெரிய டிசைன் நினச்சி நான் அப்போ இது பண்ணேன். கடைசியில் பார்த்தா இது இப்போ எல்லாரும் இது தைக்கிறாங்க. நெட் ப்ளவுஸ் எல்லாரும் தைக்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் என்னோட ஃபோட்டோவே காப்பி அடிச்சு யாரோ பின்ட்ரெஸ்ட்டில் போட்டு நான் பார்த்தேன். அவங்களுக்கு நான் சீக்கிரம் விரைவில் காப்பி ரைட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதான் இதோட பேக் டிசைன். பின்னாடியும் நெட்டு, கையும் நெட்டு. சொன்ன மாதிரி சாலிட் கலர்ஸுங்கிறதுனால எல்லாத்துக்குமே போட்டு, அதுவும் கேரளா சாரிக்கு ஈஸியாக போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் போட்டாலும் அழகாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ளவுஸ். எங்கள் அக்காவுக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எல்லாமே வந்து நான் யாஸ்னா பிரைடல் பொட்டிக்கிட்டு தான் தச்சிருப்பேன் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு விதிவிலக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியூ ஆர்ட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ். ஆக்சுவலி அவங்க சியூ ஆர்ட்டுங்கிறது வந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ் தைப்பாங்க. முருகன் ஆரி ஒர்க்கு, அவங்க முருகன் ஏதோ அவங்க பேர், ஆக்சுவலி பேஜ் வேணால் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஆரி ஒர்க், ரெண்டுமே ஒரே ஆளுங்க தான். ஒரு 2 பேஜ் அவங்க, ஒன்று ட்ரெஸ்ஸஸ்ஸு ஒன்று ஆரி ஒர்க்கு. ஸோ நம்ம ரீசெண்டாக நம்ம யூடியூப் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜம்ப் சூட் ப்ளூ கலரில் தைச்சது வந்து அந்த சியூ ஆர்ட்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க வந்து நமக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸும் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன தானே தைச்சது பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை அந்த பிரைடல் கல்யாண பொண்ணு ஃபீல்டில் இருக்கணும்னு அதை தைச்சது. நெக்ஸ்ட் வந்து அந்த இது வந்து நெட்டில் இருக்கணும், கை அழகாக காட்டணும் அப்படி இப்படின்னு தைச்சது. இது வந்து இந்த டிசைன் வந்து இப்போ பின்ட்ரெஸ்ட்டில் நான் ரொம்ப பார்த்தேன். அதனால வந்து ஐ ஜஸ்ட் கேவ் அ ட்ரை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் க்ரீன் அப்சஷன் போகலை, அதனால இது வச்சேன். பட் என்னன்னா இட்ஸ் ரியலி குட் அண்ட் வெரி அப்ரிஷியேட்டபிள். பிகாஸ் இந்த டிசைன் அவங்க ட்ரை பண்ணது இது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வரல. எனக்கு யாஸ்னா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலுமே அவங்க பண்ண இந்த வேலைலாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டேங்கிறதுக்காக பண்ணாங்க தெரியுமா. ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கையில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வைக்காம விடுறதா இல்லை. ஸோ பாதி கொஞ்சம் நெட்டு வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன் இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் மாதிரி இருக்குது. அது லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஃபீல் வரும். பட் இது ஒரு ரெட் ப்ளவுஸுன்னு நான் சொல்லிப்பேன். அனதர் மை ஒன் ஆஃப் த செல்ல குட்டி அழகு குட்டி ப்ளவுஸ், பஃப் ஹேண்ட் வைக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்துச்சு. ஃபைனலி போன பொங்கலுக்கு தைச்ச ப்ளவுஸ் இது ப்ளூ கலரில். இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் என்னாவோ எனக்கு வந்து இந்த பஃப் வந்து ஒரு சைட் பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு சைட் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் இப்படி 2 சைடு முடி போடுவேன்னா அது பெருசாகவே காட்டாது. பட் ஆனால் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற இல்லை. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து அஃபோர்டபுள், இது வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ காஸ்ட்லின்னு கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து வாங்கும் போதே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லா வெரைட்டிஸ்லையுமே வந்து அழகழகாக வாங்கிடுங்க. ஒரு பஃப் ஹேண்டு, ஒரு நெட் ஹேண்டு, ஒரு ஃபுல் டிசைனு அப்படின்னு சாலிட் கலர்ஸ் அப்படி நீங்கள் பிரித்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எல்லா சாரீஸ்க்குமே போட்டு மேட்ச் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் என்கிட்ட மேஜர் கலர் எந்த பட்டு புடவை வாங்கினாலும் பிங்க் பார்டர் வரும், இல்லைனா வந்து க்ரீன் பார்டர் வரும், அதில் இருக்குது. ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி சொல்கிறேன். சில பேர் ரொம்ப பர்டிகுலராக இல்லை அந்த ஷேடில் தான் தைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்தால் ஐ காண்ட் ஹெல்ப் யூ. இந்த டிசைன் வந்து ஆக்சுவலாக செம க்யூட்டாக இருக்கும். ரொம்பலாம் கொச்சன்னு இல்லாமல் இந்த பஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு சில பீட்ஸ் இருக்கும். அப்புறம் கைக்கு, அப்புறம் இந்த கழுத்துக்கு, அவ்வளோதான் இதில் மொத்தமே டிசைனு. செம்ம ப்ரிட்டியான ப்ளவுஸு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு ப்ளவுஸையும் காட்டும் போது அது வேர் பண்ணியிருக்கும் போது அந்த பிக்சரை வந்து சைட்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ். இன்னும் ஒருத்தன் இருக்கான் ஆப்பிள் கிரீன் கலரில். இவ்வளவு நேரம் சாலிட் கலர் லைக் மெயினாக ஒரு கலர் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் இவ்வளோ நேரம் கூவிட்டு இப்போ வந்து நான் ஆப்பிள் கிரீனில் ஒரு ஷேடு, அதான் க்ரீன் இருக்கே அதனால ஏமா நீ ஆப்பிள் க்ரீனில் தைச்சேன்னு சொல்லலாம். பட் வேறு வழி இல்லை, அது புடவைக்கு அந்த கலர் தான் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. பிங்க்கு போட்டு கூட சமாளிச்சிருக்கலாம். பட் என்னவோ அந்த கலர் எதுக்கு விடுவானே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கலுக்கு நான் ஆப்பிள் க்ரீனில் எடுத்திருக்கேன். அதை வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் லான்ச் பண்ணுறேன். சரியா, இப்போவே காட்டிட்டோன்னா புது ட்ரெஸ்ஸுன்னு என்னது இருக்குது, இன்னும் போடலை. ஒரு வாட்டி ஆல்ட்ரேஷனுக்காக போட்டு பார்த்துருப்போம்ல தாவணிலாம் கட்டி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை காட்டாலும் அது அழகாக ஃபீல் ஆகாது. மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதை நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. அப்படி பார்க்கலனாலும் இன்ஸ்டா கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா, என்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இதை ஞாபகம் வச்சு அதில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளவுஸ் வந்து அதில் பார்க்கலாம். ஸோ எஸ், இதுதான் வந்து என்னோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிசைன்லேருந்து சும்மா ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்டு எஸ், யாஸ்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன், பட் எனக்கு தெரிஞ்சு
ரொம்ப பர்ஃபெக்டாக தைக்கிறவங்க அவங்க கிட்ட நான் அளவு கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அளவு இப்போ வரைக்கும் பர்ஃபெக்டாக தைச்சிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் மீ, இது அப்போ தான் நீங்கள் ப்ரொமோஷன் சொல்லிடுவீங்க. என் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு சங்கிக்கெலாம் வந்து தைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, எல்லாருக்குமே வீட்டில் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ என்னவோ அது வந்து எங்களுக்கு ஃபேமிலி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கடையாக மாறிடுச்சு. ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்கக்கிட்ட கொடுத்து பாருங்கள். நிறையா கடை சென்னையில் நிறைய பிரான்ச் இருக்குது. டி நகர், அண்ணா நகர், பள்ளிக்கரணை, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ டூ செக் இட் அவுட். ஓகே, இந்த ப்ளவுஸ்லேயே வந்து உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் ஃபுட்டு சேலஞ்ச் பண்ணலாமா 24 ஹவர்ஸ்க்கு? அப்படி இல்லைன்னா மணாலி அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கே வாங்கினேன், எது எவ்வளோ, எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ எல்லாமே லிங்க் ஷேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ மணாலி அவுட்ஃபிட்ஸை பற்றி வீடியோ பண்ணுவோமா, இல்லை பிங்க் ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமா? இது நல்ல பொங்கல் லாகும் பண்ணிடுவோம். ஸோ அந்த 2 ஆப்ஷனில் வந்து எது பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாடா.